ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகுமா? அற்புதமான ஒரு பாடம். துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகுமா? உங்களுக்கு நல்ல அருமையான அனுபவங்கள் இருக்கும். சில வரலாற்றுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகுமா? பிதாவாகி தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியா சிருஷ்டித்து அற்புதமாக இந்த பூமியில மனிதனை வாழ வைத்தார். 115 சங்கீதம் வசனம் 16 வசனத்தை வாசிக்கிறேன். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திற்கு கொடுத்தார். வானத்தையும் பூமி உண்டாக்கி ஆண்டவர் பூமியை மனுமக்களுக்கு கொடுத்தார். பூமியில குடியிருக்கும்படியாக, வாழ்ந்து கொள்ளும்படியாக. ஆதியாகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். நோவாவனுடைய சந்ததிகளின் காலத்துல தான் நோவா 10ஆம் அதிகாரத்துல அற்புதமாக பூமி பகுக்கப்பட்டது, வகுக்கப்பட்டது. இப்படியாக அந்த தேசங்கள், அப்படியே பட்டணங்கள், வீடுகள் என்று என்னுடைய பூமி, என்னுடைய நிலம் என்ற அந்த பூமி பகுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனமாக பூமியை தேவன் மனிதர்களுக்கு கொடுத்தார். தேவனாய் கர்த்தர் பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடு வாசல்களை ஏற்படுத்தி அவர்கள் குடியிருக்கிற எல்லைகளையும் முன்குறித்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில வைத்தார். ஆனால் இந்த பூமியில வாழ்கிற மக்கள் சிலர் நல்லவர்களாகவும், சிலர் கெட்டவர்களாகவும், சிலர் நீதிமான்களாகவும், சிலர் துன்மார்களாகவும், சிலர் தீமை செய்கிறவர்களாகவும், சிலர் நன்மை செய்கிறவர்களாகவும் மாறி போனார்கள். காரணங்கள் பண ஆசை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மனிதன் இப்படிதான் வாழணும் என்று வாழாமல் எப்படியாக வாழ்வேன் என்று கொள்ளை அடித்து, கொலை செய்து, அபகரித்து, பறித்து கொண்டு துன்மார்க்கமாக வாழ்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் நிலங்களை அபகரித்து, வீடுகளை அபகரித்து, பணங்களை அபகரித்து, வாகனங்களை அபகரித்து, என்னுடைய சொத்து என்று சொல்லி அதுக்கு எதிராக பேசினால், அல்லது காவல்துறைக்கு போனாலும், நீதித்துறைக்கு போனாலும் அவர்களை கொலை செய்து அவர்களை சொத்தை கொள்ளையிடுகிற கூட்டங்கள் பூமியில இன்றைக்கும் இல்லாம இல்லை, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா பைபிள் அழகாக எழுதி வைத்தது, தேவனாய் கர்த்தர் உலகத்துல மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, நீதியாக, நேர்மையாக, உத்தமனாக, நீதிமானாக, உண்முள்ளவனாக, தேவ பக்தி உள்ளவனாக வாழ்ந்தால் அவங்களுக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கும்? இவைகளுக்கு மாறாக, எதிர்மாறாக துன்மார்க்கமா வாழ்ந்தா அவர்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும், அவர்களுடைய வீடு அழிந்து போகும், அவருடைய ஆஸ்திகள் இல்லாம போடும், அடுத்தவனுக்கு சொந்தமாகிவிடும், அல்லது அரசாங்கத்துக்கே அது சொந்தமாகிவிடும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. அவைகள் அனுபவத்தில் உண்டு. அனுபவம் சொல்றதை விட அவைகளை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம், த புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ், 14th chapter verse 11. துன்மார்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகும். இவ்வளவு அற்புதமாக பிதாவாகிய தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட கவனித்து பாருங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்கனுடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட கவனிங்க. அகங்காரின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். இவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்.
துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல முதல் பாகம். துன்மார்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டு விதமான வீடுகளை பார்க்கிறோம். ஒன்று நீதிமானுடைய வீடு, இன்னொன்று துன்மார்கனுடைய வீடு. துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகும், கர்த்தருடைய சாபம் இருக்கும், அதை கர்த்தர் பிடுங்கி போடுவார், அது இல்லாம போகும். பட் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான வீட்டிலேயோ கர்த்தருடைய சத்தம் இருக்கு, நீதிமான வீட்டில கர்த்தருடைய பொக்கிஷம் இருக்கு, நீதிமானுடைய வீட்டில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு என்பதை குறித்து தேவன் அழகாக தன்னுடைய வேதத்துல எழுதி நம்ம கரத்துல ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். தேவன் மனிதர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி அதை ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்களா வாழ வேண்டும் என்றுதான் 116ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமாக 115:16 என்ன வாசிக்கிறோம் என்றால், உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, வானத்தையோ கர்த்தர், வானங்கள் தேவனுடைய சிங்காசனம், பூமியோ மனுமக்களுக்கு கொடுத்தார், ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்தார். அந்த பூமியில நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லவர்கள் மேலேயும் தீயோர்கள் மேலேயும் துன்மார்கள் மேலேயும் நீதிமான்கள் மேலேயும் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரும் மேல, தீயோர்கள் எல்லாரும் மேலும் சூரியன் உதிக்க பண்ணி மழை பெய்ய பண்ணி செழிப்புள்ள காலங்களை தந்து ஆகாரத்தை தந்து ஆசுரத்தை தந்து சந்தோஷத்தினால நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நிரப்பி நடத்துகிறார். ஆனால் இந்த சிருஷ்டியை பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும். இந்த சிருஷ்டியை பார்க்கும்போது ஆண்டவரை நம்ப வேண்டும். இந்த சிருஷ்டியை பார்க்கும் பொழுது அவரை தேட வேண்டும். இந்த சிருஷ்டியை பார்க்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே தேவன் சிருஷ்டி மூலமாக தன்னுடைய தெய்வத்துவின் அந்த வல்லமைகளையும் தெய்வத்துவின் வல்லமைகளையும் நற்கரணையும் நற்கிரிகளையும் அவருடைய அன்பையும் இந்த சிருஷ்டி மூலமாக வெளிப்படுத்தி வச்சார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அற்புதமா சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகுமா? தேவன் துன்மார்கனுடைய மனமாற்றத்தை விரும்புகிறார். துன்மார்கன் சாகிறது அவருக்கு எவ்வளவு வேணும் பிரியமானது அல்ல. எசேக்கியேல் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், துன்மார்கன் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விருப்பம். துன்மார்கனுடைய வழிகளை விட்டு விலக வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம். ஆகவே பாவிகளை நேசிக்க, பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். எனவே துன்மார்கனுடைய வீடு அழிந்து போகும், ஆனா நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்களை நீங்கள் கவனித்து, 1 முதல் 21 வாக்கியங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களில ராகாப் என்னும் வேசி, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருடங்கள் முடிந்த பிற்பாடு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அப்படி அவர்கள் கடந்து வரும் பொழுது அவங்களை செய்தி அந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிற அந்த 2 பேரு அந்த ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்து எரிகோ ராஜாவுக்கு அந்த சேனைகளுக்கும் மறைத்து வைத்து உதவி செய்த அந்த ராகாப் என்னும் வேசி அருமையா சொல்லுகிற வார்த்தை, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், தேவன் எகிப்துல செய்த அற்புதங்கள் அதிசயங்களை கண்டு எங்களை இருதயம் கரைந்து போயிற்று. ஆகவே தேவன் இந்த தேசத்தையும் இந்த இடத்தையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுப்பா. அப்படி செயல்படும் பொழுது என்னையும் என் வீட்டாரையும் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பம் செய்த பிற்பாடு, நன்மை செஞ்ச பிற்பாடு, வேவுக்காரர்களுக்கு நன்மை செய்து விண்ணப்பித்து வேண்டிக் கொண்ட பிரகாரமாக அதே யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் எரிகோ கோட்டை விழுகிறது, அழிகிறது. அந்த நேரத்துல உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை வேண்டிக் கொண்ட அந்த ராகாப் என்னும் வேசி வீட்டாரில் அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அத்தனை பேர் காக்கப்பட வேண்டும், அத்தனை பேரும் அழிக்கப்படக்கூடாது, அந்த வீடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வரை நம்ம பார்க்கும் பொழுது அற்புதமா இருக்கும் பாருங்க. 22 முதல் 25 வரை, அல்லது அந்த 17 முதல் கொண்டு நீங்க வாசித்தீங்களா அற்புதமா இருக்கும். 20ஆம் வசனத்துல எரிகோ
எரிகோ கோட்டையானது விழுகிறது, எரிகோ பட்டணமானது அழிந்து போகிறது. இந்த ராகாப் வேசி என்னும் வீட்டை மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள், ரட்சித்து கொண்டார்கள். அருமையான அற்புதம் நடந்தது நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாதவர். ராகாப் என்னும் வேசி ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டால், விசுவாசித்தால், நம்பினால், எகிப்து தேசமே இவர்களுக்கு கீழ்ப்படிந்தது என்றால், அழுதது என்றால், ஆண்டவருக்கு முன்னதாக மண்டிட்டது என்றால், நம்ம நாடு எம்மாத்திரம் என்று அறிந்து கொண்ட ராகாப் என்னும் வேசி. விசுவாசிகளுடைய பட்டியல்ல அந்த அம்மா இருக்கிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ராகாப் என்னும் வேசி தன் விசுவாசத்தினாலே தானும் தான் வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். யாக்கோபானவர் சொல்லுகிறார், கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ராகாப் என்னும் வேசி தன்னுடைய விசுவாசத்தோடு கூட கிரி செய்தால் அதுதான் நல்லது என்று சொல்லி யாக்கோபும் எழுதி வைத்தார். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ராகாப் குறித்து எழுதின வேத வாக்கியங்கள் அற்புதமான வார்த்தைகளா இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை துன்மார்க்கமா வாழ்ந்து தேவனிடத்துல நம்பிக்கொள்வலாக மனம் திரும்பினால், அவர் ஏற்றுக்கொண்டால், உங்க வீடும் ரட்சிக்கப்படும், காப்பாற்றப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. அதே யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் ஆகானுடைய வீடு. இந்த ஆகானுடைய வீடு அழிவதற்கு காரணம் என்ன? யோசுவா சொல்லியிருந்தார், எரிகோ பட்டணம் அழியும் பொழுது அதுல இருந்து பொக்கிஷங்கள், பொருட்கள் எதுவும் நீங்க எடுக்கக்கூடாது. அவைகள் எடுத்தால் நீங்கள் தீட்டு உள்ளவர்களாக, தீட்டான பொருட்கள் எதுவும் எடுக்கக்கூடாது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எரிகோ பட்டணம் விழுந்த உடனே, அழிந்த உடனே அதிலிருந்து சில பொருட்களை திருட ஆரம்பித்தான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 12ஆம் வசனம். ஆகான் அந்த எரிகோ கோட்டை விழுகிற நேரத்துல தீட்டானவைகளில, பொருட்களில சிலவைகளை, வெள்ளியும் பொன்னையும் பொருட்களையும் இச்சித்து திருடி கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தினுடைய அடியில பதித்து வைத்தான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 12ஆம் வசனம், 22 முதல் 26 வசனங்களில் வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு பாடம் பார்த்தங்க. அந்த பாடம் யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிக்கிற அற்புதமான ஒரு பாடம். 2ஆம் அதிகாரத்துல ராகாப் என்னும் வேசி ரட்சிக்கப்படுகிறாள். ஆனா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டை விழுகிறது. 7ஆம் அதிகாரத்துல இந்த ஆகானுடைய அவனும், தான் மனைவியும், தான் பிள்ளைகளும், தான் குடும்பம் அனைத்தையும் ஆகோர் என்ற பள்ளத்தாக்களை கொண்டு போய் கல்லால் அடித்து கொன்று போட்டார்கள். கற்குவிலாக அவங்களுடைய குடும்பமே மரித்து போனது. அவனுடைய வீடு அழிந்து போனது என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அவனுடைய கூடாரம் அதன் கீழே பொதித்து வைத்தான். அவனுக்கு உண்டான அனைத்தையும் மாண்டு மடிந்தது. 24, 25, 26 இவைகளெல்லாம் வாசிக்கிறோம். அவனுக்கு உண்டான அனைத்தையும் பெரிய கற்குவிலாக வைத்து மரணத்தை சந்தித்தது அந்த குடும்பம். ஆகானுடைய வீடு துன்மார்க்கமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்காவிட்டால் அழிந்து போகும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. 3ஆவதாக ஒரு டீம் பாருங்க. இந்த டீம் பெரிய டீம், சாதாரணமான டீம் அல்ல. இது எகிப்து தேசத்தில் அற்புதங்கள், அதிசயங்களை கண்டது, வனாந்தரத்துல அற்புதங்களை கண்ட ஒரு டீம். என்னாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், என்னாகமம் 16ஆம் அதிகாரம், என்னாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27 முதல் 35 வசனங்கள். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இவர் பெரிய டீம் பாருங்க. கோராகு புத்திரர், தாத்தான், அபிராம், ஓன், இந்த 4 கூட்டமும் விரோதமாக, மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமாக வனாந்தரத்துல கலகம் பண்ணினார்கள். ஜனங்களை கழிப்பி விட்டார்கள். ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கினார்கள். பயங்கரமா எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள். தேவன் சொன்னார் என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல, அவங்க கூடாரத்தை விட்டு நீங்க கொஞ்சம் தூரம் வாங்க. பூமி வாயை பிளந்து அவங்களுக்கு கூடாரங்களை குடும்பத்தோடு கூட, ஆடு மாடுகள் பிள்ளைகள் குடும்பங்களாக அழிந்து போனார்கள். ஆனால்
அந்த கோராகு புத்திரர்ல ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு சந்ததி அல்லது ஒரு மனிதனை சில பேரை உயிரோடு வைத்தார், பிள்ளைகளை மாத்திரம். ஏனென்றால் சாட்சியாக, ஏனென்றால் நம்ப மாட்டாங்க இல்லையா? ஆகினால அந்த சபைக்கு சாட்சியா, நம்ம சபைக்கு சாட்சியா, நம்ம சமுதாயத்துக்கு சாட்சியாக ஆண்டவர் வைத்தார். சங்கீதங்களில் அவங்களுடைய இசைதான், கோராகின் புத்திரருடைய இசை, கோராகின் குரல், கோராகின் பாடல்கள், அவங்க மனம் திரும்பி பாடின சங்கீதங்கள், அவர்கள் மனம் உணர்ந்து பாடின சங்கீதங்கள். எங்கள் பெற்றோர்கள் இப்படி செஞ்சாங்க, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்தில் இருக்க சேவை செய்து கடவுளுடைய சமூகத்தில் சாட்சிகளா நின்றார்கள். யார் என்றால் கோராகின் புத்திரர். இவர்கள் ஒரு பெரிய டீம் பாருங்க. ஆகவே ஆண்டவர் அவங்களுடைய கூடாரத்தை எல்லாவற்றையும் பூமி பிளக்க செய்து விழுங்க போட்டதான். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பூமி எதிர்ச்சிகளுக்கு காரணம் பாவம் தலைவிரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கனுடைய வீடு அழிந்து போகும். நான்காவதாக எரேபியாமின் வீட்டாரை ஆண்டவர் அழித்தார். காரணம் என்னவென்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33, 34, 12ஆம் அதிகாரம் 26 முதல் 33 வசனங்களில். அதுக்கு அடுத்தது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவம் என்னன்னா கன்று குட்டியை செய்தான். இது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் அந்த சம்பவத்தை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் வசனம் 33ஆம் வசனம், 34ஆம் வசனம், 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33, 34. 1 சாமுவேலை சொல்லுகிற 1 ராஜாக்கள் கொஞ்சம் இங்க பெண்ணில் திருத்திருக்கிறதுனால குழப்பம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 33, 34. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 33 வசனங்கள் முடிய. அதே 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேபியாமின் வீட்டாரே அவர்களுடைய குடும்பம் முழுவதும் அவங்க வீட்டில் இருக்கிற நாய் முதற்கொண்டு வம்சத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சபித்தார் ஆண்டவர். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் நேசித்து சாலமோனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக சாலமோன் அவனுடைய மகனுக்கு 2 கோத்திரமும் சாலமோனுடைய வேலைக்காரனாக்கிய எரேபியாமுக்கு 10 கோத்திரமும் உண்டாக்கினார். ராஜ்யம் 2ஆக பிளந்தது. சவுல் 40 ஆண்டுகள் ஆண்ட பிற்பாடு, தாவீது 40 ஆண்டுகள் ஆண்ட பிற்பாடு, சாலமோன் 40 ஆண்டுகள் ஆண்ட பிற்பாடு ராஜ்யம் 2ஆக பிளந்தது. யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம். அந்த நாட்களில் எரேபியாம் செய்த தவறு என்னவென்றால் தானிலும் பெத்தனிலும் கன்று குட்டிகளை செய்து வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமுக்கு போகாதபடிக்கு செய்தார். அது பாவமாயிற்று. ஆண்டவர் அந்த குடும்பத்தையே அழித்தார். இன்னைக்கு அநேக ஆண்டவர் அறிந்து ஆண்டவருடைய தயவினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் விக்கிரகத்தை பின்பற்றுகிற குடும்பங்கள் அழிந்தே போகும். இருக்காது. ஆண்டவர் பிடுங்கி போடுவார். ஆண்டவர் அதமாக்கி போடுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட வனாந்தரத்துல யாத்திரா 33ஆம் அதிகாரம் 3 முதல் 35 வசனங்களில் அந்த வனாந்தரத்துல கன்று குட்டியை செய்து வணங்கினார்கள், விளையாடினார்கள், பாடல் ஆடல் கொண்டாடினார்கள், பண்டகை கொண்டாடினார்கள். பெரிய ஜாத்திரை மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா ஆண்டவர் கோபப்பட்டு அந்த கன்று குட்டியை அழித்தார். ஜனங்களை மனம் திரும்பாதவர்களை மோசே மூலமாக கொன்றார். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில விக்கிர ஆராதனை, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். ஒரு கன்று குட்டியை செஞ்சு விக்கிர ஆராதனை செஞ்சா மாத்திர விக்கிர ஆராதனை அல்ல, பொருளாசை ஒரு விக்கிர ஆராதனை. உன்னுடைய சுயம், உன்னுடைய இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாம் விக்கிரகத்துக்கு சமமானது, அழிந்தே போகும். ஆகவே துன்மார்கனுடைய வீட்டை தேவன் அழிப்பார்.
ஐந்தாவதாக யூதாஸ் காரியத் வீடு அழிந்து போகும் என்பதை குறித்து சங்கீதம் 109 சங்கீதம் 8 வசனத்திலும், சங்கீதம் 69:25 வசனத்துல, சங்கீதம் 69:25, சங்கீதம் 109 சங்கீதம் 8 வசனம், 109 சங்கீதம் 8 வசனத்துல அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. அதை யூதாஸ் காரியத்தை குறித்து அவனுடைய உத்தியோகம் வேற ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய வீடு பாழா போகும், அவன் பிள்ளைங்க இப்படி ஆயிடுவாங்க, அவன் நிலங்கள் இப்படி ஆகும் என்று அப்பவே தீர்க்கதரிசனம் எழுதி வைத்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களில் 24 வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 16 முதல் 20 வசனம், 24 வசனம். யூதாஸ் குடல் வெடித்து இறந்தான், யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், யூதாசனுடைய உத்தியோகம் வேறொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த அற்புதமாக தேவன் எந்தெந்த மனிதனுக்கு என்னென்ன பாடங்களை வேணுமோ கற்பித்தான். இன்னைக்கு உலகத்துல அடுத்தவன் சொத்தை அபகரித்து, அடுத்தவனுடைய வீட்டை அபகரித்து, அடுத்தவனுடைய வீட்டை கொள்ளடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உங்க சந்ததி இருக்காது, நீங்க இருக்க மாட்டீங்க, அது வேறொருவனுக்கு உண்டாகும், அது வேறொருவனுக்கு கொடுக்கப்படும், அது பாழாய் கெடுக்கும், அது பேய் பங்களாவா இருக்கும், அது பேய் வீடா இருக்கும், அது பேயினுடைய நடமாடுகிற இடமா இருக்கும் என்று சொல்லுவாங்க பாருங்க சிலர். அவனமாகவே இருக்கும். காரணம் என்றால் கர்த்தருடைய சாபம். நீ கொலை செய்து அபகரித்த அவங்களுடைய சாபம், நீ கொலை செய்து அபகரித்து கொண்ட அவங்களுடைய வைத்த எரிசல்னு சொல்லுவாங்க. ஆகவே இன்னைக்கு அநேக சிட்டிகளில் அதை பார்க்க முடியும், பட்டணங்களில் அதை பார்க்க முடியும், வில்லேஜ்களில் கூட பார்க்க முடியும். பட்டணங்கள் அதிகம் கொலை செய்து வீட்டையும் சொத்தையும் பணத்தையும் வாகனத்தையும் பறிக்கிறத கூட்டாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில துன்மார்கனுடைய வீடு அழியுமா? அப்போ நம்முடைய வீடு என்னவா வீடா இருக்கணும்? நீதிமானுடைய வீடா இருக்கணும். உலகத்துல வீடு அற்புதமா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். உங்க வீட்டுல இயேசு வந்தால் அற்புதம், உங்க வீட்டுல இயேசு வந்தால் அதிசயம், உங்க வீட்டுல இயேசு வந்தால் நன்மை உண்டாகும். ஆகவே நீதிமானுடைய வீடுகள் அற்புதமா இருக்கும். 118 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய வீட்டுல கம்பீர சத்தம் இருக்கும், ஜெபம். யோபு 1 அதிகாரம் 10 வசனத்தில் வேலையடித்து பாதுகாத்தான். லூக்கா புஸ்தகம் 19 அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள்ல இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மார்க் 2 அதிகாரத்துல இயேசு பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார். ஜனங்கள் வசனத்தை கேட்க வந்தார்கள் அந்த வீட்டுக்குள்ளாக. திமிர்வாதக்காரன் சுகமடைந்தான். மத்தேயு 10 அதிகாரம் 13 வசனம் 12 வசனத்துல அந்த பட்டணத்துல இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். கர்த்தரால் ஆசரிக்கப்பட்ட வீடு. 2 சாமுவேல் புஸ்தகம் 7 அதிகாரம் 29 வசனத்துல, தேவரீ உமக்கு முன்பாக இருக்கிற வீட்டை, அடியனுடைய வீட்டை நீர் ஆசீர்வதித்தருள். 2 சாமுவேல் 6 அதிகாரம் 10, 11, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். கித்தியானாகிய ஓபேத் ஏதோனுடைய வீட்டுல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுடைய வீடு, கொர்நேலி வீடு, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல கொர்நேலி வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றது. உங்க வீடு எப்படிப்பட்ட வீடு? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்பேன்னு சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை யோசுவா 24 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களா, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களா? மத்தேயு புஸ்தகம் 7 அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள், என் வசனத்தை கேட்டு என் வார்த்தையின்படி கண்மலையின் மேல வீட்டை கட்டுகிறவன் மழை வந்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் காற்று அடித்தாலும் அது அழிந்து போகாது, விழுந்து போகாது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதவன் மணல் மேல கட்டப்பட்ட வீடு. காற்று வந்தது, மழை வந்தது, அடித்து கொண்டு போனோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க, மனம் திரும்புங்க. உங்க வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? ஆகவே கர்த்தருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், துன்மார்கனுடைய வீட்டை ஆண்டவர் அழித்து போடுகிறார்.
நம்முடைய வீடு கர்த்தருடைய வீடா இருக்க, கர்த்தர் சேவிக்கிற வீடா காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாம் அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட்